மாமா ஃபேக்டரியில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்பா, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. என்னப்பா அது, என்கிட்டயே மறைக்கிறீங்களா? உங்க முகத்தை பார்த்தா வாடி போயிருக்கு. ஏதோ ஒரு கவலை உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. மாமாவை பத்தி ஏதாவது கவலையா? ஆமாம். ஏன்பா என்கிட்ட சொல்லக்கூடாதா? போஸ் சோடா ஃபேக்டரி அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்கான். அப்படியா? ஆமாம்மா. அந்த பணத்தை வச்சுதான் நிச்சயதார்த்தத்துக்காக இப்படி ஆடம்பரமா செலவு பண்ணியிருக்கான். அன்னைக்கு வந்தவன் சேலக்கடை பரப்பனப்போ நினைச்சேன், இவனுக்கு எங்க இருந்தா இவ்வளவு பணம் வந்துச்சு. இவன் எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. யாரு கேட்டா இவனை? நான் யாருக்காக வேஷம் போடணும்? நான் சம்பந்தியமாக அன்னைக்கே பழிச்சுட்டு சொல்லியாச்சு, என்னால இவ்வளவுதாமா முடியும், இதுக்கு மேல எதிர்பார்த்தீங்கன்னா என் சக்திக்கு மீறினது, வேற ஒண்ணு எதிர்பார்க்காதீங்க. இவன் நம்ம குடும்பத்துல இருந்துகிட்டு நமக்கே தெரியாம எதுக்காக இதெல்லாம்? பணம் சும்மா வரும், கண்ணை வாங்கியிருக்கானே, கண்ணை திருப்பி கட்டணும், வட்டி வேற கட்டணும், என்ன பண்ண போறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலம்மா, கவலையா இருக்கு. அப்பா, கல்யாண சந்தோஷம், அக்கா மேல இருக்கிற பிரியம், அத இப்படிலாம் காட்டுறாரு. பிரியத்தை காட்டுற இது வழி இல்லம்மா. பிரியத்தை காட்டோம்னா உண்மையா உழைச்சு சேமிச்சு அவங்களை சந்தோஷப்படுத்தணும். இவனுக்கே இது சேமிப்பு. இவனுக்கு இருக்கிறதெல்லாம் வெட்டி வீராப்பும் பத்தாவும் தான். நாள் பூரா வெட்டி பசங்களோட அரட்டை அடிச்சுட்டு வீணாக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் 4-5 பெரிய மனுஷங்களை பார்த்து 4-5 ஆர்டர் பிடிச்சான்னா கௌரவமா இருக்கலாம். இவன் எங்க வருமானம் வரத்துக்கு ஒரே ஒரு ஃபேக்டரி தான் இருக்கு, அதே அடமானம் வச்சுக்கிட்டான். நாளைக்கு என்ன பண்ண போறான் நினைச்ச பயமா இருக்குமா? அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. மாமா அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானாவே எல்லாம் சரியாயிடும். சரோ, நான் கவலைப்படுறதே தனத்தை பத்தி தாம்மா. நாளைக்கு அவ கண்கலங்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இவனோட நடத்தையை பத்தி இவ்வளவு பயப்படுறேன். நான் பேசுறது உனக்கு சுயநலமா கூட தோணலாம். என்ன பண்றது, ஒரு தகப்பங்கிற முறையில என் பெண்ணோட எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட்டே ஆகணுமா? ஏதோ இத்தனை வருஷமா என்னோட சொல்ப வருமானத்துல உங்களெல்லாம் எவ்வளவு தூரம் சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், நீங்களும் உங்க தேவைகள்லாம் சுருக்கிக்கிட்டு எவ்வளவு தூரம் அனுசரிச்சு போகணுமோ அவ்வளவு தூரம் அனுசரிச்சு போறீங்க. ஆனா என்னோட ஆசையெல்லாம் நீங்க போற இடத்துலயாவது காசை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும். ஏமா, எனக்கு இந்த கவலை கூட இருக்க கூட. அப்பா, நம்ம வீட்ல பண கஷ்டம் இருக்கலாம்ப்பா, ஆனா பிரியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த குறைச்சலும் இல்ல. நம்ம வீட்ல நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான்ப்பா இருக்கோம். அப்பா, உங்க நல்ல மனசுக்கு நாங்க புகுந்த வீட்லயும் சந்தோஷமா தான்ப்பா இருப்போம். நீங்க ஏன்பா எதையோ நினைச்சு தேவையில்லாம மனசை அலட்டிக்கிறீங்க? உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஒண்ணு இல்லம்மா, ஏதோ சொல்லணும் போல இருந்துச்சு சொன்னேன், அவ்வளவுதான். நீ எதுவும் கவலைப்பட, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தூங்கு போ. மாணிக்கம், வாங்கம்மா வாங்க. முதலாளி வரல? அவர் வரலப்பா, புடவை கடையில இருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு. புடவை காமிக்கலான்னு தான் நான் வந்தேன். உள்ள வாங்க. நிர்மலா, தண்ணி கொண்டு வா, உட்காருங்க. இந்தாங்க. நல்லா இருக்காமா? இதுக்கு என்னம்மா, நீங்க பார்த்து எடுத்தது நல்லா இல்லாமையா இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கே. என்ன மாணிக்கம், நீ ஒன்றும் சொல்லல? இல்ல, புடவை நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் டார்க்கா இருந்திருக்கலாம். ஏன்னா சரோ நல்ல சிவப்பு இல்லையா?
அதனால என்னப்பா, இப்ப கூட கடையில போய் மாத்திக்கலாம். நீ எந்த கலர் சொல்றியோ அதையே எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. டேய் மாணிக்கம், நல்ல காரியத்துக்காக முதல்ல ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல போய் அது நொல்ல இது நொல்லன்னு சொல்லிக்கிட்டு என்னடா பழக்கம்? அம்மா, இந்த புடவையே இருக்கட்டும்மா. உங்களுக்கு பிடிச்சா சரிதாம்மா. மாணிக்கோ, நான் வீட்டுக்கு போகணும்ப்பா. அவர் உடனே வர சொன்னாரு. சரிம்மா, நானும் உங்க கூட வரேன். முதலாளி கிட்ட எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஆ, ஏம்மா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாமே, வந்ததும் கிளம்புறீங்க. வேலை இருக்குமா. அதான் சீக்கிரம் கல்யாண சாப்பாடு சாப்பிட போறேனே. அப்புறம் என்ன, வரேம்மா. சரி வரேம்மா. வாங்க. போயிட்டு வந்துடுறேம்மா. ஏமா எதுக்கு அப்படி சட்டுன்னு அண்ணன் மேல எரிஞ்சு விழுந்த? இந்த புடவையை மாத்திட்டு வேற கலர் புடவை எடுத்தா என்ன குறைஞ்சு போயிடும்? எனக்கு மாமியார் இல்லாத குறைய போக்குறதுக்கு நெய் இவன் என் வயித்துல வந்து பிறந்திருக்காண்டி. நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு என்கிட்ட கத்துற? என்ன தப்பா? எவன்டா இவன்? எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு. முதலாளி சம்சாரம் பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்த புடவை, அத குறை சொன்னா அவங்க மனசு சங்கடப்படாது? தானம் கொடுத்த மாட்ட பல்லு பிடிச்சு பாப்பாங்களா? முட்டா பயல. இத பாருடா, இந்த சீலை துணிமணி நகை நட்டு இதெல்லாம் பொம்பளைங்க பேச வேண்டிய விஷயம். நீ எதுக்கு தேவையில்லாம தலைய குடுக்கற? எனக்கு என்ன போச்சு? எப்படியோ கட்டிட்டு அழுவுங்க. அம்மா, இப்ப நான் கேக்குறேன், என்கிட்டயாவது எரிஞ்சு விழாம பதில் சொல்லு. என்னடி நீ என்ன கேட்க போற? முதலாளி சம்சாரம் அண்ணன் சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. புடவைய மாத்திக்கலான்னு அவங்க சாதாரணமா தான் சொன்னாங்க. ஆனா நீ தான் அந்த புடவைய மாத்த கூடாதுன்னு பிடிவாதமா இருந்த. கரெக்ட் தானே? ஆமாண்டி, அப்படியே கூட வச்சுக்கோ. இப்ப என்ன அதுக்கு? இன்னும் ஒண்ணுமே நடக்கல, அதுக்குள்ள அவ ரொம்ப சிவப்பு, அவளுக்கு டார்க் கலர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னடி அக்கறை வேண்டி இருக்கு உன் கூட பிறந்தவனுக்கு? இப்பவே பொண்டாட்டி மோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் விடிஞ்ச மாதிரி தான். இத பாருடி, இப்படியே உங்க அண்ணனை விட்டோன்னு வையி, நம்ம கைய விட்டு நழுவி அவன் முந்தானிக்குள்ள போயிடுவான். அப்புறம் நீ நானு எதுக்கு எடுத்தாலும் துள்றானே உன் சின்ன அண்ணன் செல்வம் எல்லாரும் தெருவுல தான் நிக்கணும். புரியுதா? பெருசா பேச வந்துருச்சுங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி. அது எப்படிம்மா? மருமகன்ற பேச்சு வந்த உடனே மாமியார் புத்தியை காட்டுறீங்க? ரொம்ப பேசாதடி. நாளைக்கு அவ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீயும் நாத்தனார் புத்தியை தான் காட்டுவ. பா. ஏய், ஓரமா வைடா. டேய், என்னடா மசன்னு போடா விறுவிறுன்னு. டேய், மணி எங்கடா? கொல்ல பக்கத்துல இருக்காருண்ணே. போ, விறுவிறுன்னு எடுத்துட்டு வாடா. அந்த ஓரம் வை, அங்கே வை, விறுவிறு வை, போ டக்குன்னு. மூட்டையெல்லாம் வந்துருச்சா? 1 2 3 4 5 6 7. என்னது? ஏன் மாப்பிள, நம்ம என்ன சமாதானம் பண்ண போறோம்? எதுக்கு இமிட்டு ஜாமா? என்னமாமா, நான் உங்கள மாதிரியா ஒண்ணு நொண்ட கணக்கு பார்த்து எண்ணி வாங்குற பழக்கம் நமக்கு கிடையாது. நம்ம கை பெருங்கொண்ட கை. இப்ப என்ன இதெல்லாம் மிஞ்சி போச்சுன்னா என்ன கீழே கூட்டிட போறோம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போறோம். என்னங்கிறீங்க? என்னமோ. அதெல்லாம் இருக்கட்டும். நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சா? நிச்சயதார்த்தம் தானே, ஊரையா கூட்டணும். யாரு முக்கியமா உங்களுக்கு சொல்லியாச்சு. சரி, நான் என் வேலையை கவனிக்கிறேன். வெட்டி செலவு. ஏய், என்ன 3 பேரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க போஸ் மாமாவுக்கு? சரி, ஜாமான்லாம் வந்திருக்குல்ல, எடுத்துக்கொண்டு உள்ள வைங்க. சரி மாமா. அட, என்ன நாளைக்கு நிச்சயத்தை வச்சுட்டு மச நின்றுட்டீங்களே, எடுத்து வைங்க டக்கு டக்குன்னு. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் மாமா, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, எடுத்து வை டக்கு டக்குன்னு. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? எடுத்து உள்ள வை. உள்ள கொண்டு போய் வைடி. ஏய், இரு. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என்னடா புரியல? என்னமோ நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிவிட்டு இம்புட்டு செலவு பண்றீங்க. ஏதோ அன்னைக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னீங்க. சரி, இன்னைக்கு இவ்வளவு மளிகை சாமானை வாங்கி போட்டு வந்துட்டீங்க. உங்க மாமா குடும்பம் உட்காந்து தின்னாலும் 6 மாசத்துக்கு உட்காந்து திங்கலாம், அவ்வளவு வாங்கி போட்டு வந்துட்டீங்க. இப்படிலாம் பண்ணாதான் என் மேல சந்தேகம் வராது. அப்பதான் என்ன ஒரு பொறுப்பான மாப்பிள்ளை நினைப்பாங்க. ஏய், அதுவும் இல்லாம யார் வீட்டுக்கு செஞ்சேனா? மாமா வீட்டுக்கு தானே. அவங்கள விட்டா சொந்தம் சொல்லிக்க எனக்கு வேற யாரா இருக்கா? ஒருத்தர் இல்லையே. நீங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற மாதிரி தெரியல. ஆமாண்ணே, ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்கண்ணே. டேய், என் டெக்னிக் உனக்கு புரியாதுடா. இப்போ ஒருவேளை 4 நாளைக்கு முன்னாடி போய் நிச்சயத்தை நிப்பாட்ட போறேன்னு வச்சுக்கேன், அந்த விஷயம் 4 பேர் தெரிஞ்சு அந்த கண்ணை சிவசாமி இவங்க எல்லாம் வந்து சமாதானம் பேசிடுவாங்கடா. அப்புறம் நம்ம காரியம்லாம் கெட்டு போயிடாதா? அதனாலதான் நிச்சயதார்த்தத்துக்கு முத நாள் போய் பிரச்சனை பண்ண போறேன்.
அதுக்கப்புறம் சமாதானம் பேசுறதுக்கு ஒன்றும் நேரம் இருக்காது. நிச்சயதார்த்தம் நின்று போயிடும். அதையும் மீறி சமாதானம் வந்தாங்கன்னு வச்சுக்கேன், எடுபடாவது பண்ணிடலாம். எப்படி? அப்படி நிச்சயதார்த்தம் நின்னு போனா தனமா தானே பாவம். ஏன்டா அப்படி சொல்ற? தனம் மேல எனக்கு லவ் இல்லையே தவிர பாசம் அதிகம். ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தம் நின்று சரோ எனக்கு கிடைச்சிட்டான்னு வச்சுக்கேன், தனத்துக்கு என்னோட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து என் வீடு நிலம் எல்லாத்தையும் வித்தாவது ஜாம் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? அது சரி, நேரமாச்சுல்ல. நீங்க எப்ப போய் அந்த மாணிக்கத்தை பார்த்து சரோஜாமாவை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறீங்க? ஏன்டா இன்னும் அரை மணி நேரத்தில் மெட்ராஸ்க்கு ஒரு பஸ் இருக்குல்ல? ஆமாண்ணே, 4 மணிக்கு ஒரு பஸ் இருக்குண்ணே. அதுலவே காரியத்தை முடிச்சிட வேண்டியதுதான். சீரட் கொடு. ஏய், என்னடா அன்னைக்கு உதவாங்கினது பத்தாதா? என்ன இந்த பக்கம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ட்ரஸ்டி வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை, 2 கிரேடு கலர் வந்துட்டு சொன்னார். ஓ அப்படியா? டேய் 2 கிரேடு கலர் எடுத்து கொடுத்துறா அவன்கிட்ட. அப்புறம் ஒழுங்கா இருக்கல்ல? இருக்கண்ணே. அப்புறம் ஒரு விஷயம். என்ன? ட்ரஸ்டி உங்ககிட்ட ஏதோ ஆர்டர் விஷயமா பேசணுமா, உங்களை உடனே வீட்டுக்கு வர சொன்னார். நாளைக்கு வரேன்னு சொல்லு. சாயங்காலம் 4-5 மணிக்குள்ள உங்களை வர சொன்னார். அது என்னடா 4 மணி? முகூர்த்த நேரமா? 4 மணிக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ட்ரஸ்டிகிட்ட நாளைக்கு வரேன்னு சொல்லு. போ போ, கலர் எடுத்துட்டு போ. கிளம்பு. சரிண்ணே. ஐயா ஐயா, வீட்ல அப்பா இருக்காரா? அப்பா நாளைக்கு விசேஷத்துக்காக எல்லாரையும் கூப்பிட போயிருக்காங்க. வர கொஞ்சம் லேட் ஆகும். வீட்ல வேற யாரு இருக்கா? தனாக்கா இருக்காங்க, கூப்பிடவா? சரி கூப்பிடு. பவானி ஒரு நிமிஷம், சரோக்கா எங்க இருக்காங்க? சரோக்கா கோயில் பக்கம் தான் போயிருக்காங்க, நீங்க பாக்கலையா? சரி நான் பாத்துக்கிறேன். சரவணா, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அர்ச்சனை சீட் இருக்க ஃபைல் இருக்குல்ல, அதை எடுத்து வா. இந்தாங்கய்யா. டேய் இங்க வாடா. வாடாண்ணா. ஐயா நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிருக்க? அர்ச்சனை சீட்டு ஃபைல் எடுத்துட்டு வாடானா, இதை எடுத்துட்டு இருந்திருக்க? இல்லையா, அது வந்து ஓடா. ஐயா நான் வரட்டுமா ஐயா? டேய் அந்த ரூம்ல ரசீதெல்லாம் இறஞ்சி கிடக்கு, அதை ஒழுங்கா எடுத்து வை போ. ஐயா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து நான் அப்புறம் செய்யறேன் ஐயா. ஓ அதான் எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் தப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தியா? போ, போயிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வை. வரேங்க. என்னங்க? ஒரு நிமிஷங்க. ஐம் சாரி. எதுக்குங்க சாரிலாம்? எங்க மாமா உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாரு. அதை கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. உங்க முகத்துல முழிக்கிறதுக்கே சங்கடப்பட்டேன். இருந்தாலும் உங்களை பார்த்து சாரி கேட்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கலையே, அதை விடுங்க. உங்க மாமாவை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. நான் வந்ததே வேற விஷயத்தை பத்தி பேசுங்க. வேண்டாங்க, நாளைக்கு என்னோட நிச்சயதார்த்தம். இப்படி ரோட்ல நின்னு பேசுறது நல்லதில்ல. என்னங்க நீங்க? நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தம் நின்னுட கூடாதுன்றதுக்காக தான் நான் பதறி ஓடி வந்தேன். என்ன சொல்றீங்க? உங்க மாமா போஸ் இருக்கார்ல, அவருக்கு உங்களை கட்டிக்கிறதுக்கு ஆசை. உங்களை இன்னொருத்தர் கட்டிக்கிறது அவருக்கு பிடிக்கல. என்னங்க நீங்க என்ன ரொம்ப பேசுறீங்க?
எங்க மாமா நிச்சயதார்த்த வேலையில எவ்வளவு பொறுப்பா பாக்குறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க, அதெல்லாம் ஒரு பிளான். மெட்ராஸ் போய் மாப்பிள்ளை கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்லி நிச்சயதார்த்தம் நிறுத்த போறாருங்க. இதை நான் கேட்டேன், இது சத்தியம். ஒன்னும் அப்செட் ஆகாதீங்க. நான் கவனிச்ச வரைக்கும் உங்க மாமா உங்க மேலையும் உங்க வீட்டு மேலையும் ரொம்ப பிரியமா இருக்காருங்க. ஆனா இப்ப அவர் பண்ண போற காரியம் ஏதோ முட்டாள்தனத்துல செய்யறது தாங்க. நீங்க போனா கண்டிப்பா அவரை தடுத்து நிறுத்திடலாம். அதனாலதான் உங்களை தேடி வந்து சொல்றேன். யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, இப்ப பஸ் வந்துரும். உடனே கிளம்பி போய் அவரை நிப்பாட்டுங்க. என்னங்க, உங்க சைக்கிள்ல என்ன கூட்டிட்டு போய் விடுறீங்களா? ஏன் சைக்கிள்லையா? ஆமாங்க, இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. உங்க சைக்கிள்ல வரத பத்தி யார் தப்பா சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ப்ளீஸ், நேரமாச்சு, கிளம்பலாமா? வாங்க. போச்சு, பஸ் போச்சு, எல்லாமே போச்சு.